ஒரு சூப்பரான கிழங்கு வடை ரெசிபி பார்க்கலாமா? ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இங்கே வந்து ஒரு கிழங்கு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து பட்டாணி பருப்பு வந்து ஊற வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஊறட்டும். இதை வந்து இப்போ நம்ம சீவிக்கலாம். இந்த பீட்ரூட் சீவுவோம் இல்லையா, அந்த கட்டையில் வந்து சீவிக்கலாம். கிழங்கு சீவிட்டு பாருங்கள், தண்ணி வந்து நிறையா வந்துச்சு அப்படின்னா தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கிழங்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். தண்ணியோடு வந்து யூஸ் பண்ணாதீங்க. எனக்கு வந்து தண்ணி வரலை பிழிஞ்சு பார்க்கும்போது, அதனால் வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கலாம் வடைக்காக. ஸோ இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 வரமிளகா, ஒரு துண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வந்து நம்ம போட்டுக்கலாம். அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா வந்து கொஞ்சம் ஒரு ஓட்டு மட்டும் பல்ஸ் மோடில் விட்டு ஒரே ஒரு ஓட்டு மட்டும் நல்லா ஓட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடலாம். தென் இப்போ வந்து அந்த பருப்பு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு போடுங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வந்து போட்டு அதை வந்து திரும்பவும் ஒரு ஓட்டு ஓட்டலாம். பட் ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பருப்பு வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம நார்மலாக வடை பருப்பு எப்படி ஆட்டுவோமோ அதே மாதிரி ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை வந்து வேறு பவுலுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தென் அதே மிக்சி ஜாரில் வந்து நம்ம இந்த கிழங்கு வந்து துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் வந்து 2 டைம் வந்து போட்டு நான் அரைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு நல்லா மஞ்சதும் எடுத்து வந்து நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரியே வந்து ரிமைனிங் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா கிழங்குமே வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த 1 ஸ்பூன் வந்து பருப்பு வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபைனலாக நம்ம கொஞ்சமாக வந்து ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். தென் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாமே வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் பச்சை மிளகாய் வந்து போடலை. நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா பச்சை மிளகாய் ஒரு 2 வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வந்து பிசைஞ்சிடலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காயறதுக்குள்ளே நம்ம குட்டி குட்டியாக உருண்டையாக பிடிச்சி வடைக்கு வந்து எப்படி தட்டுவோமோ அதே மாதிரியே தட்டி வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணி போட்டுக்கலாம். பார்த்து போடுங்க, எண்ணெயில் போடும்போது வந்து பொறுமையாக போடணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொன்றா ஆட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த கிழங்கு வடை வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேருக்கு கிழங்கு வடை வந்து ரொம்ப பிடிக்கும். பட் செய்யறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான முறை. அந்த நம்ம சீவறது எல்லாமே வந்து கொஞ்சம் கஷ்டங்கிறதுனால நம்ம அதிகம் செய்ய மாட்டோம். பட் டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும், வேறு வழி இல்லைல்ல. எப்போவாவது தானே, அடிக்கடி நம்ம செய்ய மாட்டோம். ஸோ எப்போவாவது செய்யும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டியது தான். ஸோ இப்போ வந்து பாருங்கள், ஒவ்வொரு சைடு வந்து நல்லா திருப்பி விட்டு நல்லா வந்து வெந்ததும் வந்து எடுத்துடலாம். வடை வந்து கொஞ்சம் நல்லா செவந்து வரட்டும், அது வரைக்கும் வந்து நம்ம விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்துடுச்சு. அவ்வளோதான், வந்து ஒரு சூப்பரான கிழங்கு வடை வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வேக விட்டு எடுத்தால் ஒரு சூப்பரான கிழங்கு வடை வந்து ரெடி ஆகிடும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.